ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி கண்ணாஸ் கிச்சன் தமிழில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான க்ரன்ச்சியான மொறுன்னு ஒரு குட்டி குட்டி சமோசா, அதுவும் குழந்தைகளை மிகவும் கவரக்கூடிய வகையில் இது செய்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பார்சல் ஷேப்பில் பார்சல் சமோசான்னே சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். முதல்ல நான் சமோசா டோ செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதாமா, அதாவது பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி ஓமம் சேர்த்துக்குங்க. அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. என்ன எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் ஆயில், இது சரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு ரொட்டி மாப்பதத்துக்கு குழச்சி எடுத்துக்குங்க. சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலால் தடவிட்டு இதை மூடி ஒரு அரை மணி நேரம் வையுங்க. அதுக்குள்ளே நாம் கறியை தயார் பண்ணிக்கலாம். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். அதோட 2 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்குங்க. இதில் பெரிய சைஸ் டின் ஃபிஷ் ஒன்று நான் சேர்த்துருக்குறேன். இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா சின்ன சின்னதாக கையால் உடைச்சி இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட உருளைக்கிழங்கு 3 சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 500 கிராம் வருது. அது நல்லா அவிச்சிட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது இதில் உப்பு கொஞ்சம், மிளகுதூள் கொஞ்சம் சேர்த்து, உங்களுக்கு எண்ணெய் பத்தாட்டி அதையும் கொஞ்சம் சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி குழச்சிடுங்க. நல்லா அழுத்தி பிசையும் பொழுது தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் அதை நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த ஓமத்தோட வாசனை பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க ஓமத்தை இதில் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போது ஒரு ரோலிங் பின்னை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தட்டி எடுத்துக்கணும். நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்த பிறகு இதை நீங்கள் ஒரு சதுர வடிவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் ரிப்பன் சைஸில் இதை வெட்டி எடுத்துக்கோங்க. நான் குழச்ச மாவிலிருந்து சின்ன ஒரு பீஸ் எடுத்து தான் இதை நான் தயாரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு நீங்கள் இன்னொரு தடவை இந்த ரோலிங் பின்னை வச்சு இதை நல்லா அழுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த ஒரு துண்டை 2ஆக வெட்டுங்க. ஒரு துண்டு ஒரு 5 இன்ச்சு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது ஒரு பகுதியை கீழே வச்சுட்டு மற்ற பகுதியை இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி மேலே வையுங்க. இப்போது நாம் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற அந்த கறியிலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு சதுர வடிவில் ஷேப் பண்ணி எடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இதை ஒரு பார்சல் பண்ணுற மாதிரி சுற்றி எடுங்க. ஓரங்களை நல்லா அமர்த்தி பேஸ்ட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி பொரிக்கும்போது அது கொஞ்சம் விலக பார்க்கும். இன்னொன்று செய்து காமிக்கிறேன். முதல்ல கீழே உள்ள பகுதியை இந்த மாதிரி சுற்றணும். அப்புறமா மேலே உள்ள பகுதியை இப்படி பார்சல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் இந்த பார்சல் சமோசாஸை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சமோசா பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் விலகுது. ஏன்னா நான் சரியாக இது ஒட்டுப்படையில், அதுதான் உங்களுக்கு இது கொஞ்சம் விலகி வருது. இதெல்லாம் நல்லா ஒட்டுப்பட்டுருக்கிறதால இது உங்களுக்கு பிரியாமல் இருக்குது. அதால் நீங்கள் இந்த சமோசா செய்யும்போது நல்லா அந்த எட்ஜஸை நல்லா ஒட்டி விடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? குழந்தைங்க மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேறு குட்டி குட்டியாக இருக்கிறதால இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு. மொறுன்னு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.